ஹலோ காய்ஸ், நம்ம நேற்று பார்த்தது என்ன அப்படின்னா, அந்த பேய் பங்களாக்குள்ளே அந்த வீட்டுக்குள்ளே இருந்து அவங்க வெளியே ஓடி வராங்க. அந்த பேயானது தலையில்லாத முண்டம் அது அவங்க எல்லாரையுமே துரத்துது. ஸோ இவங்க எல்லாருமே அந்த வீட்டை விட்டு வெளியே ஓடி வராங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம அந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, அவங்க வீட்டுக்குள்ளேயே சுற்றி ஓடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் அந்த பேயும் துரத்திக்கிட்டே இருக்குது, அந்த ஆவியும் துரத்திக்கிட்டே இருக்குது. ஸோ இவங்களும் வீட்டை சுற்றி ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஸோ திடீர்னு வாசல் திறந்த உடனே அவங்க வெளியே தூக்கி வீசப்படுறாங்க. அந்த பேயால் அந்த வெளியே தூக்கி வீசப்படுறாங்க. ஸோ அந்த ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே ஒரு விஷயம் மட்டும் நல்லாவே புரியுது. அது என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அந்த ஆத்மாக்கு அந்த வீட்டுக்குள்ளே யாரையுமே அனுமதிக்க விருப்பமே இல்லை அப்படின்றது அவங்க ஃபேமிலிக்கு நல்லாவே புரிய வருது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பக்கத்தில் ஒரு சர்ச் ஒன்று இருக்குது. ஸோ அந்த சர்ச்சுக்கு அவங்க போகிறாங்க. அந்த சர்ச்சில் போய் ஒரு ஆளை மீட் பண்ணுறாங்க. ஸோ அவருடைய பெயர் சேவியர். அவரை அவங்க போய் மீட் பண்ணுறாங்க. அவர்கிட்ட போய் நடந்த எல்லா விஷயத்தையுமே அவங்க சொல்கிறாங்க. சொன்னோன்னே ஃபாதர் கொஞ்சம் ஷாக் ஆகுறாரு. இப்படி ஷாக் ஆனாலும் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இதை விட நான் பெரிய பெரிய கேசஸ் எல்லாத்தையுமே நான் பார்த்துருக்கேன். ஸோ இது ஒன்றும் எனக்கு புதுசு இல்லை. அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றத மட்டும் நீங்கள் கவனித்து பாருங்கள். நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் செய்யுங்க அப்படின்றத மட்டும் அந்த ஃபேமிலிக்கிட்ட இந்த ஃபாதர் சொல்கிறாரு. ஸோ இந்த ஃபேமிலி அண்ட் அவங்களோட ஃபாதர் அவங்க எல்லாருமே அந்த வீட்டை நோக்கி கொஞ்சம் தூரமாக நின்று அந்த வீட்டை நோக்கி சிலுவையை கையில் பிடிச்சிக்கிட்டு, அந்த ஃபேமிலியும் சரி அந்த ஃபாதரும் சரி சிலுவையை கையில் பிடிச்சிக்கிட்டு பெருசாக சவுண்டோட ஜெபம் பண்ணுறாங்க. அந்த உள்ளே இருக்கிற ஆத்மாவுக்கு உள்ளே இருக்கவே முடியலை. அந்த லெவலுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் மாதிரி அதுக்கு உள்ளே இருக்குது. உள்ளே இருந்து பல சவுண்டுகள்லாம் கேட்குது. ஒரு அழுகுரல் கேட்குது, அலறல் சத்தம் கேட்குது, இந்த மாதிரி பல சவுண்டுகள்லாம் கேட்குது. ஆனால் இதெல்லாம் எதையுமே பொருட்படுத்தாமல் அந்த ஃபாதரும் அந்த ஃபேமிலியும் தொடர்ந்து ஜபத்தை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஃபாதர் வீட்டுக்குள்ளே போகிறாரு. ஃபஸ்ட்டு அந்த ஃபாதர் தான் வீட்டுக்குள்ளே போகிறாரு. வீட்டுக்குள்ளே போன உடனே அந்த கதவு சடாரம் மூடுது. சிறிது நேரம் வெயிட் பண்ணுறாங்க. ஒரு மணி நேரம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணுறாங்க அந்த ஃபேமிலி வெளியவே நின்று. போன ஃபாதர் இன்னும் காணுமே அப்படின்னு. திடீர்னு பார்த்தா மேல் கூரையை பொத்துக்கிட்டு வெளியே விழுகிறாரு. அதுவும் கீழே அவர் அந்த ஃபேமிலியோட காலடியிலேயே தலை திருகப்பட்டு கீழே விழுகிறாரு. ஸோ அந்த ஃபேமிலி ரொம்ப பயந்து அந்த இடத்த விட்டே ஓடுறாங்க. ஸோ இதை போய் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் சொல்கிறாங்க. ஸோ அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே பார்க்குறாங்க. ஆனால் அந்த மாதிரி எந்த ஒரு தடையுமே அந்த இடத்துல இல்லை. ஸோ இந்த போலீஸ் ஸ்டேஷன்ஸ் எல்லாருமே ஒரு பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஃபேமிலி ஒரு பைத்தியமாக இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்க எல்லாருமே கிளம்பிட்டாங்க. ஸோ இவங்களுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியலை. அந்த வீட்டில் இருக்கிற ஆத்மாவையும் எப்படி துரத்துறது அப்படின்றது எதுவுமே தெரியலை. ஒரு சாமியாரை கூட்டிகிட்டு வந்தாங்க. அந்த சாமியாரையும் அது கொலை பண்ணிடுச்சு. ஒரு ஃபாதரை கூட்டிகிட்டு வந்தாங்க. அந்த ஃபாதரையும் கொலை பண்ணிடுச்சு. ஸோ இனிமேல் என்ன பண்ணுறது அப்படின்றது தெரியாமல் இப்போது அடுத்து மசூதியை நோக்கி அவங்க போகிறாங்க. அங்கே ஒரு பாய் இருக்கார். அவர்கிட்ட போய் இருக்க விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. பாய், எங்களுக்கு வேறு வழி தெரியலை. நாங்கள் அந்த மதத்தையும் நாங்கள் சார்ந்து பார்த்துட்டோம், இந்த மதத்தையும் சார்ந்து பார்த்துட்டோம், உங்களையும் நாங்கள் சார்ந்து வந்துட்டோம். ஸோ நீங்கள் என்ன தான் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த பாய் எதுவுமே சொல்லலை. அந்த உங்கள் வீட்டோட அட்ரஸ் மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ வீட்டோட அட்ரஸ் சொன்னதுக்கப்புறம் பாய் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு ஒரு புக்கை ஒன்று எடுத்து காட்டுறாரு. அதில் 28 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஜின்னை அங்கே கொலை பண்ணி புதைச்சதாகவும் அந்த இடத்துல தான் இப்போ வீடு கட்டியிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அந்த ஜின்னு இருக்கிறதுக்கு இடம் இல்லாமையும் தன்னை அந்த இடத்துக்குள்ளே புதைச்சிட்டாங்க அப்படின்றதுனாலையும் அந்த ஜின்னை வெளியே விடாமல் வைக்கிறதுக்கு 4-5 மாந்திரங்கள் போட்டு அந்த ஜின்னை கட்டி வச்சதும் அந்த புக்கில் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ அந்த வீடு கட்டும்போது ஏதோ ஒரு முறையில் அந்த மாந்திரிகத்தை யாரோ வெளியே எடுத்து விட்டு அந்த ஜின்னையும் வெளியே கொண்டு வர வச்சுருக்காங்க. ஸோ அதனால் அந்த வீடு கட்டுறதுக்கு முன்னாடியிலேருந்தே அந்த ஜின்னு
அந்த வீட்டை சுற்றி தான் அலைஞ்சிக்கிட்டு இருந்திருக்கு. ஸோ அந்த முழு வீடையும் கட்டி ஒவ்வொரு ஆளும் அந்த வீட்டுக்குள்ளே போகும்போது அங்கே யாரையுமே இருக்க விடாமல் அந்த ஜின் தொந்தரவு செஞ்சதாகவும் பல கொலைகளை செஞ்சதாகவும் அந்த பாய் சொல்கிறாரு. ஸோ இதுக்கு நம்ம அர்ஜுன் கேட்குறான், சார் பாய் நான் என்ன பண்ணுறதுன்னு நீங்கள் சொல்லுங்கள், நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வீட்டை வாங்கினேன், எனக்கு கல்யாணம் முடிஞ்சு 2 வீக்ஸ் தான் ஆகுது, ஸோ நீங்கள் தான் எனக்கு ஏதாவது ஒரு தீர்வு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாயை பார்த்து அந்த அர்ஜுன்றவன் கேட்குறான். ஸோ அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒன்றும் இல்லை, என்ன அந்த வீட்டை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு அவர் சொல்கிறாரு, ஆல்ரெடி 2 பேர் வந்தாங்க, பட் அந்த 2 பேரையுமே அது கொடூர முறையில் கொலை பண்ணிடுச்சு, உங்களையும் கொலை பண்ணாதுன்னு சொல்லிட்டு என்ன நிச்சயம் அப்படின்னு சொல்லும்போது அந்த பாய் சொல்கிறாரு, 28 வருஷத்துக்கு முன்னாடி அதை அடைச்சி வச்சதே நான் தான் அப்படின்றாரு. ஸோ இப்போது அர்ஜுன் அவரை அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே போகும்போது என்ன நடக்குது அப்படின்னா, என்ன நடந்துச்சு அப்படின்றத நாளைக்கு பார்ட் 3ல் பார்க்கலாம்.